ஹலோ பிஆர்டி, இன்றைக்கு பயணம் வந்து தொடங்கிடலாம். பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம். நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எந்த பஸ்ஸும் இல்லை, வரும்னு நினைக்கிறேன். 7:15 பஸ் இருக்கிறது கூட்டாக இருக்குது. ஒரு டைமில் 7:20 வருவோம். பார்க்கலாம் இன்றைய பயணம் எப்படி தொடங்குதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து நம்ம பெங்களூர் கிருஷ்ணகிரி போயிட்டு, கிருஷ்ணகிரிலேருந்து இங்கே எந்த ஊர்னு கேட்காதீங்க. இது பாண்டிச்சேரி NH, புதுச்சேரி NH, திருவண்ணாமலை பைபாஸ், ஜெகதேவி கிராமம். ஓகேங்களா? இங்கேருந்து நம்ம கிருஷ்ணகிரி போய்ட்டு கிருஷ்ணகிரிலேருந்து ஒசூர் டு பெங்களூரில் எங்கன்னா எப்போக்கோடி. இந்த பஸ் வந்துட்டான் பாருங்க. ஒசூர் வந்துட்டோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 மணி. ரெகுலர் டைம் வந்துடும். கரெக்டாக 9 மணிக்கு வந்துடும். அந்த பஸ் ஏறணும் அப்படின்னாக்கா கரெக்டாக 9 மணிக்கு நம்ம ஒசூர் வந்து ரீச் ஆகிடும். ஆனால் இப்போ நம்ம பெங்களூர் வண்டி தான் இருக்குதா இல்லைன்னு தெரியல. இருக்குச்சாங்க. அதுவும் நம்ம ரெகுலராக போகிற வண்டி இருக்குது. தலைவர் அடிச்சுக்குது. இந்த எப்பவுமே ரெகுலராக போகிற வண்டி தான் பெங்களூர் வண்டி. ஸோ ಬೆಂಗಳೂರು ಎಪ್ಪಗೋಡಿ ರೀಚ್ ಆಗಿದ್ದೀವಿ. 40 ನಿಮಿಷ. ಹುಷೂರಿನಿಂದ ಹೆಬ್ಬಗೋಡಿಗೆ 40 ನಿಮಿಷ. ಮುಂಚೆಲ್ಲ 1 ಅವರ್ 1.5 ಅವರ್ ಆಗ್ತಾಯಿತ್ತು. ಈಗ 40 ನಿಮಿಷ ಅಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ರೀಚ್ ಆಗಿಬಿಡ್ತೀವಿ. ಟ್ರಾಫಿಕ್ ಇರಲ್ಲ ಈಗ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಪರವಾಗಿಲ್ಲ. ಸರ್ವಿಸ್ ರೋಡ್ಗಳೆಲ್ಲ ಅಡ್ಡ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದರಿಂದ ಹೇಗೆ ಬರೋಕ್ಕಾಗುತ್ತೆ. ಇಲ್ಲಾಂದರೆ 1 ಅವರ್ ಟ್ರಾಫಿಕ್ಗೆ ನಾವು ಸೈಡಿಗೆ ಇಟ್ಕೋಬೇಕು. ಆ ಥರ ಐತೆ. ಈಗ ಪರವಾಗಿಲ್ಲ, ಒಂಚೂರು ಪರವಾಗಿಲ್ಲ. 40 ಮಿನಿಟ್ಸಲ್ಲಿ ನಾವು ಬಂದುಬಿಡ್ತೀವಿ. ಸೂಪರ್. ಮುಂಚೆಲ್ಲ ಟೈಮ್ ಹೇಳೋಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ಬೆಂಗಳೂರು ಹೆಬ್ಬಗೋಡಿ ಮುಂಚೆ ಹೋಗಿದ್ರೆ ಹೆಬ್ಬಗೋಡಿ ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್, ಮೆಟ್ರೋ ಸ್ಟೇಷನ್. ಇಲ್ಲಿಂದ ಇದು ಎಲ್ಲೋ ಲೈನ್. ಇದು ಇಲ್ಲಿಂದ ಸಿಲ್ಕ್ ಬೋರ್ಡ್ ಅದರೊಳಗೆಲ್ಲ ಹೋಗ್ಬೋದು. ಮುಂಚೆ ಬೊಮ್ಮಸಂದ್ರಾಳಿ ಇದೆ. ಬೊಮ್ಮಸಂದ್ರ ಲಾಸ್ಟ್ ಸ್ಟಾಪ್. ಇಲ್ಲಿ ಇದು ಸೆಕೆಂಡ್ ಸ್ಟಾಪ್. ಇಲ್ಲಿಂದ ಎಂಡಿಲಿರಿಂದ ಇದು ಸೆಕೆಂಡ್ ಸ್ಟಾಪ್. ಫಸ್ಟ್ ಬಂದು ಬೊಮ್ಮಸಂದ್ರ ಬರುತ್ತೆ, ಆಮೇಲೆ ಹೆಬ್ಬಗೋಡಿ ಬಿಟ್ಟರೆ ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ ಬಿಟ್ಟರೆ ಕೂಡಲಿಗೇಟೆ ಅಲ್ಲದ್ರೆ ಹೊಸ ರೋಡ್ ಇರುತ್ತೆ. ಓಕೆ, ಈವ್ನಿಂಗ್ ನೋಡೋಣ. வெரி குட். நல்லவா குடுத்துட்டேப்பா. விழி பார்த்த நொடி என் உலகம் பூத்ததே. உன் பெயர் சொன்னாலே என் இதயம் பாடுதே. நிலவோ நீயடி, நிழலோ நானடி. உன் கை பிடித்தாலே வாழ்க்கை முழுதும் வசந்தமடி. காற்றும் உன் வாசம் பேசும், கனவும் உன் முகம் தேடும். உன்னோடு வாழும் நாளே என் வாழ்வின் சொர்க்கம் ஆகும். பல்லவி பார்த்த நொடி என் உலகம் பூத்ததே. உன் பெயர் சொன்னாலே என் இதயம் பாடுதே.
ஹலோ பிஆர்டி, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு போல் இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டோட வீட்லேயே வந்து தங்க போகிறோம் பெங்களூரில். எப்போகோடியில் இருக்கோம். எங்கே இருக்கோன்னா ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போகோடி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வித் ஒய்ஃபை வசதியோட. ஓகேவா, ஒய்ஃபை வசதியோடு இருக்குது நம்ம நண்பர் ஒரு வீடு. இங்கே பாருங்கள், அங்கேயே பார் மெட்ரோ, இங்கேயே பார் நண்பர் வீடு. ஓகேவா, செம்மையான ஒரு இடத்துல இருக்கார் நண்பர். ஸோ இன்றைக்கி நம்ம நேட்டிவ் போல் இங்கேயே ஸ்டே பண்ண போகிறோம் நண்பர் வீட்டில். ஸோ பிளாக் இதோட வீட்டுக்கு போயிட்டு முடிச்சிடலாம் பிளாக். ஓகேவா, வீட்டுக்கு ஆனால் செம்மப்பா. உனக்கு போர் அடிச்சா வந்து வெளியே வந்து மெட்ரோவை பார்த்துக்குவேன், இல்லைன்னா மெட்ரோக்கு போயிட்டு வந்துடுவேன் ஜாலியாக. அவ்வளோதான், கிளுகிழப்பா. ஏதோ அப்படி ஒரு பயணத்தை போயிட்டு வர வேண்டியதான். அதான் தெரியுது, பார்த்தாலே தெரியுது. இல்லை, ஆ, ஏதோ தனிமையில் ஒரு பயணம் அப்படின்ற மாதிரி. தனிமையில் ஒரு பயணம், அது இனிமையான பயணமா என்னவோ என்ன யாருக்கு தெரியும். தனிமையான பயணம் தான் நமக்கு இனிமையாக இருக்கும், அவ்வளோதான். இதுதான் நண்பர் இருக்கிற வீடு. அவர் ஒர்க் பண்ணுறதுக்கும் அவர் இருக்கிறதுக்கும் நியர்பை தான். கீழே இருந்தால் இது மாதிரி ஜிம் பாடி மெயின்டைன் பண்ண முடியாதுன்ட்டு தேர்ட் ஃப்ளோரில் இருக்கார் தலைவர். அதனால தான் பாருங்கள், ஆள் பர்சனாலிட்டி பார்த்தீங்களா எப்படி இருக்காரு. ஜிம் போகாது எப்படி இருக்காரு பாருங்க. பேச போகிறாங்கப்பா. என்னப்பா ஓனர் கத்துறாரு. ஓகே, ஒரு 4 நாள் ஒரு வாரம் இவர் கூட தாங்கினோம்னா நம்ம தனுஷ் மாதிரி ஆயிடலாம். ஆல்ரெடி அவர் அப்படி தான் இருக்கார், பர்சனாலிட்டி வேறு லெவலாக இருக்காரு. அதெல்லாம் இல்லைப்பா, எக்ஸசைஸ்ப்பா. இப்போ இங்கே இன்னும் வேறு லெவலுப்பா. போங்கப்பா, நான் போகிறேன்ப்பா. சாப்பிட்டது லைட்டாக இதாகிடுச்சு. பெங்களூர்ல கட்டு உடல் இல்லைப்பா, இது கலந்து போன உடலப்பா. இதுதானப்பா. ரூமுக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. என்னப்பா புஷ்ஷுன்னு சவுண்டு வருது? வேற யாராவது இருக்காங்களா? புஷ்ஷுன்னு சவுண்டு வருது. அங்கேயா? ஷாக் ஆகிட்டோம்ப்பா. நண்பர் பாருங்கள் ரூம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு. சிங்கிளாக தான் இருக்காரு, வேற லெவலாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஏன் அந்த மாதிரி பார்க்குறேன்? நல்லா தான் வச்சுருக்கேன். எப்பா இது பயமாக இருக்குதா இல்லையா? ஓகே தான்ப்பா. நான்லாம் இருந்தேன்னா அப்படி எப்படியே அங்கங்கே அப்படி அப்படியே இருக்கும். க்ளீன் பண்ணுமா, நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை. ஓரளவுக்கு கிளியராக தான் வச்சுருக்கேன். என்ன போயிட்டு ஓகே. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை சரியில்லாதனால. ஓகே, இதோட விழாவை முடிச்சிடலாம். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.